வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வீக்கெண்டுக்கு ஒரு அருமையான மட்டன் புலாவ் தான் செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த மட்டன் புலாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன அந்த அளவுக்கு ஸ்பைசினஸ்லாம் இல்லைன்னாலும் இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ஷாஹி மட்டன் புலாவ் இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். இது கூட நல்ல ஸ்பைஸியாக ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் உங்களுக்கு ரெடி. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நாம் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸில் தான் இது செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்குங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த மட்டனை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா மட்டன் நல்லாயிருக்கும், சாஃப்டாக குக் ஆகிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அது சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம செந்தூர் மசாலாலேருந்து 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, இது ஒயிட் புலாவ் தானே, அதனால் நமக்கு இதில் சில்லி பவுடர் கிடையாது, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ செந்தூர் தனியாத்தூளில் 1 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா, இது ரெண்டும் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக தயாராகி நேராக உங்கள் வீட்டு டோர் ஸ்டெப்கே வரும். இந்த மசாலாஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச மட்டனை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா மட்டன் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கும். ஸோ இப்போது ப்ரெஷர் குக்கரில் மட்டன் போட்டிருக்கேன், 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல இந்த மாதிரி ஒரு கேசரோலோ இல்லை ஒரு டச் அவன், இது காஸ்ட் அயர்ன் டச் அவன், நல்ல ஹெவியாக இருக்கும். அந்த ஹெவி பாட்டம் பேனில் செஞ்சோம்னா இது நல்ல உதிரி உதிரியாக புலாவ் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஹோல் கரம் மசாலா, 2-3 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அது, ஒரே ஒரு அன்னாசி பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்பயுமே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பேன், அதுலேயும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இப்போ 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இது இந்த புலாவ் ஸ்பைஸியாக இருக்காது, கொஞ்சம் ஸ்பைசி லைட்டாக எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் 2 க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விடுவோம். ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கி வரட்டும். நான் ஏற்கனவே இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி புலாவ்லாம் செய்யும்போது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இதெல்லாம் இந்த மட்டன்லாம் குக் ஆகிறதுக்குள்ளே நமக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறி வந்துடும். ஸோ மட்டனும் வெந்துருச்சு, இதுவும் வதங்கிருச்சு. ஒரு 10லேருந்து 12 இலை அளவுக்கு போட்டால் போதும். புதினா இலைகளை உள்ளே சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, மட்டன்லேயும் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த மட்டன் கூடவே நான் ஒரு 10-15 முந்திரி, வறுத்த முந்திரியும் உள்ளே போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த முந்திரி சேர்த்துக்கும் போது இந்த புலாவ் ரொம்ப ரிச்சாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது ஆப்ஷனல் தான், அந்த முந்திரி பருப்பு இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ வேக வச்ச மட்டனை அந்த சூப்போட அப்படியே உள்ளே சேர்த்துடுவோம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி கணக்கில் இந்த சூப் ஒரு 1.5 கப்பு இருக்குது ஆல்ரெடி. அப்போ மீதி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த சூப்பையும் உள்ளே போட்டாச்சு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சூப் 1.5 கப்பு, 3 கப்பு நல்ல தண்ணி, சுடுதண்ணி பக்கத்துலேயே வச்சுக்குங்க, நல்ல சூடாக. எப்பயுமே பிரியாணி செய்யும்போது தண்ணி பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, நல்ல கொதிக்கிற தண்ணி ஊற்றுனா நமக்கு சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும், அந்த ஃப்ளேவரும் குறையாமல் இருக்கும். ஸோ 3 கப்பு தண்ணி ஊற்றுனேன். ஸோ மொத்தம் 4.5 கப்பு, 3 கப் ரைஸ்க்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு இப்போ கொதிக்கிற இந்த மட்டன் சூப்போடு சேர்த்துடலாம். எப்பயும் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு அதே மாதிரி செஞ்சு மட்டன் தொக்கு, மட்டன் வறுவல்
இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட நல்ல ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பாடா ரெஸ்டாரண்ட்டே உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். இப்போது அரிசியை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த புலாவ் ரெடி. அந்த மட்டன் ப்ரெஷர் குக் பண்ணுற டைம் தான். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அது வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். எப்பயுமே நான் வந்து ஒரு 2-3 பழம் வந்து சும்மா வெளியில் நீங்கள் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வைக்கிற கூடையிலே போட்டு வச்சிட்டோம்னா அது இந்த மாதிரி காஞ்சிருக்கும். இந்த புலாவ் வெரைட்டி செய்யும் போது இந்த காஞ்சி இந்த லெமனை உள்ளே நீங்கள் போடும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெமன் இப்போ இந்த வீக்கெண்டு செய்ய போகிறீங்கன்னா நாளைக்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து தனியாக காய வச்சுருங்க. அது பாட்டுக்கு ஓரமாக வச்சிங்கனாலே காஞ்சிரும். இப்போ அதையும் உள்ளே போட்டோன்னே பாருங்கள், தண்ணியை ஃபுல்லாக அரிசி இந்த மாதிரி இழுத்துரும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக அந்த வெங்காயம் சொன்னோம் இல்லையா, ஃப்ரைட் ஆனியன், அது கொஞ்சம் தூவி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் தூவி விட்டு அப்படியே தம் போட வேண்டியது தான். இங்கே ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால இதே மாதிரி சிம்மரில் வச்சு மேலே வெயிட் வைங்க. ஆனால் ஃபுல் சிம்மரில் விசில் விட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம். இப்போ இதோட மூடி வந்து நல்ல கனமாக இருக்கும். அதனால் ஸ்டீம் வந்து அப்படியே வெளியிலே போகாது. இது காஸ்ட் அயனுங்கிறப்பனால நல்லா ஹெவியாக இருக்கும். ஃபுல் சிம்மரில் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு மைல் சின்னதாக ஒரு தீ வருது, அவ்வளோதான். 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா அப்படியே பக்காவாக குக் ஆகிருக்கும். 10 நிமிஷம் எடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், இன்னொரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ரைஸ் வந்து நல்ல நீளமாக அழகாக வெந்து உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஷாஹி மட்டன் புலாவ், இல்லை மட்டன் ஒயிட் புலாவ், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். திறக்கும் போதே அப்படியே வாசனை கம அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக குக் ஆகிருக்கு. நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே புலாவை மட்டனுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம். ஆனால் சிக்கனில் செய்யும் போது ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மற்றதெல்லாம் சேம் மெத்தடில் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான புலாவ் ரெடி. இதுக்கு நல்ல அருமையான நிறைய ஸ்பைசி சிக்கன் கிரேவிஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை இது கூட மட்டன் புலாவ் அண்ட் சிக்கன் கிரேவி சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஐதர் நீங்கள் மட்டனில் பண்ணாலும் சரி, சிக்கன் புலாவாக செஞ்சாலும் சரி, 2 வகையில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.